வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது மாகக்கனி வகைகள் வந்து எந்த இடத்துல வந்து நல்ல அதிகமான வளர்ச்சி வந்திருக்கு. குறுகிய காலத்திலேயே எந்த இடத்துல வந்து வேகமாவே அறுவடை செய்திருக்காங்க. அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது வந்து மலேசியா, சிங்கப்பூர், கேரளா, பிலிப்பைன்ஸ். இந்த நாட்ல இந்த ஏரியால வந்து இந்த பகுதியில வந்து அதிகமான மாகக்கனி வகைகள் மரங்கள் வந்து இருக்கு. அந்த மரங்கள் குறுகிய காலத்திலேயே அறுவடையும் செய்திருக்காங்க. ஆ அதற்கு என்ன காரணம்னு நம்ம பரிசோதிச்சு பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க காரணம் வந்து மழைப்பொழிவு தான். மழை அதிகமா இருக்கிற இடத்துல தான் இந்த இந்த வகையான மரங்கள் வந்து அதிகமா வந்து வளர்ந்திருக்கு. ஆ ஏன்னா நான் ஏற்கனவே சிங்கப்பூர், மலேசியால ஒர்க் பண்ணதுனால, அங்கே பார்த்ததுனால, அ அந்த அனுபவத்தில தான் சொல்றேன். அதுபோக நண்பர்கள் ஃபோட்டோ, வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டதுனால அந்த பதிவு ஷேர் பண்றேன். பிலிப்பைன்ஸ்ல என்னோட கூட கம்பெனில வேலை செய்றவங்க நண்பர்கள் குடுத்த ஃபோட்டோஸ், வீடியோஸும் சேர்த்து இணைச்சிருக்கேன். அவங்களோட அனுபவம் தான். எல்லாமே அனுபவ பதிவு மட்டும் தான். இதெல்லாம் மாகக்கனி மரங்கள பத்தி தான். பிலிப்பைன்ஸ் எல்லாம் மகாகனி ஃபாரஸ்ட்டே இருக்கு. மகாகனின்னு ஒரு ஃபாரஸ்ட்டே இருக்கு. அதே மாரி கேரளால அதே மகாகனி தோட்டம்னு மகாகனி தோட்டம்னு ஒரு ஃபாரஸ்ட்டே இருக்கு. இப்ப சிங்கப்பூர்ல மழைப்பொழிவு வந்து 2300 எம்எம். மலேசியால மழைப்பொழிவு 3000 எம்எம். பிலிப்பைன்ஸ்ல மழைப்பொழிவு 3500 எம்எம். கேரளால மழைப்பொழிவு சுமார் ஆவரேஜா 2800, 3000 வரையிலும் வருது. இது சொல்லலாம். இது ஏன் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல ஏன் இந்த மரங்கள் வந்து நல்ல வளர்ச்சி எந்த மாவட்டங்க, எந்த ஏரியால அதிகமான வளர்ச்சி வரும்னு கேட்கலாம். நம்ம ஊர்ல மழைப்பொழிவு அதிகமா பொழியிற இடம் டெல்டா மாவட்டத்திலும், டெல்டா பகுதியிலும், அதே மாரி கடலோர மாவட்டங்களிலும் கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். அந்த பகுதியை ஒட்டிய இடங்கள்ல வந்து இந்த மரங்கள் வந்து நல்ல அதிகமான வளர்ச்சி வேகமா குறுகிய காலத்திலேயே வளரும்.